முடிஞ்ச டைமு அப்போ தான் ஹனிக்குள்ளே வந்து உள்ளே வந்திருக்கு, கம்பெனிலேருந்து வந்திருக்கு. அப்போ ஆன்லைன் மீட்டிங் தான் இருக்கும், ஜூம் மீட்டிங் மட்டும்தான். இப்போ ஜூம் மீட்டிங்கில் வந்து பேசும்போது அந்த ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது ஏக்கு வந்து மருந்து இருக்குது, பிக்கு வந்து மருந்து கிடையாது மேக்ஸிமம் அலோபதியில் வந்து. அப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி எல்லாருக்குமே மருந்து இருக்குதுன்னு சொன்னார். அப்போ வைரஸ் அடிக்கணும், அப்போ ஹெச்ஐவி அடிக்கணும்ல அப்படின்னு தான் கொடுத்து பார்த்தேன். கொடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதம் கழித்து ரிசல்ட் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். சரி அப்படின்ட்டு 2 மாதம் முடிஞ்சு 2 மாதம் முடிஞ்சு எடுத்து பார்த்தாலும் நெகட்டிவ். சரி ஒரு இதில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 7 இடத்துல எடுத்து பார்த்தோம். 7 இதில் எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். சரின்ட்டு விட்டுட்டோம். சரி அவங்க வந்து சொல்லக்கூடிய கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வரும் பாருங்கள் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் டெஸ்ட்டு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் எடுத்துட்டோம். 2.5 வருஷம் எடுத்துமே இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. உடனே அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிசல்ட் எடுத்து பார்த்தோன்னே நாங்கள் எம்டிக்கு வந்து தகவல் சொல்லிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட், இந்த கிட்னி டயாலிசிஸ் ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு நம்பிக்கையில் எடுக்கிறதுக்கு சரி பரவாயில்ல முதல்ல எடுத்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் எப்பயும் டயாலிசிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சோர்வாக படுத்தே தான் இருப்பார். வேலைக்கு போக முடியாது. அவர் வந்து